வணக்கம். சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து கேள்விக்கணைகள் வேறு வேறு இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. சிங்கப்பூர்ல இருந்து அபிமானி ஒருவர், பெண் அபிமானி, அற்புதமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, நெற்றியில் பொட்டியிட்டுக் கொள்வது, திலகம் வைத்துக் கொள்வது மற்றும் சில இந்து சமயத்துக்கு சம்பந்தப்பட்ட வர்க்கத்தினர் இந்த 3 நாமத்தை போட்டுக்கிறாங்க. விபூதி பட்டை நெஞ்சில இதுல நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. அப்புறமா இந்த மத்வ சம்பிரதாயத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கோபி சந்தனத்தை உடலில் உள்ள சில பாகங்களில் சில சிம்பல் மூலியமா உடம்புல போட்டுக்கிறாங்க. இது தேவையா? என்னத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கணும்? அருமையான கேள்வி. அதாவது இந்த திலகம் வைத்துக் கொள்வது, இந்த முத்திரை போட்டுக் கொள்வது, இந்த பட்டை அடித்துக் கொள்வது, விபூதி பட்டை, இந்த நாமம் வைத்துக் கொள்வது, இதெல்லாம் இந்து சமயத்தில் வந்திருக்கிறதே தவிர வேறு எந்த மதத்திலும் இல்லை. ஆனால் நம்ம கவிஞர் கண்ணதாசன் எழுதியதை போல் அர்த்தமுள்ள இந்து மதம். இந்து மதத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அர்த்தமானது. ஆனால் அதற்கு தவறான சில அர்த்தங்களை ஜனங்களிடத்துல சொல்லி அவங்களை பயப்படுத்தி இத ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு காரியத்தும் ஒவ்வொரு நடைமுறையிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதாவது இந்த திலகம் வச்சுக்கிறாங்க மத்தியில. இப்ப நான் வச்சிட்டு இருக்கேன் பாருங்க. சில பேர் கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கிறாங்க என் மாதிரி. சில பேர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி சின்னதா அது இருக்குது இல்ல வச்சுக்கணும். சில பெண்கள், இப்ப பொம்பளைங்க எல்லாம் வச்சுக்கிறதே விட்டுட்டாங்க நிறைய பேர். ஆனா நிறைய அர்த்தத்துலதான் இது பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு மதத்தினர், அதாவது இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்ட சில வர்க்கத்தினர் ஏதேதோ காரணங்களை சொல்லி அதை வச்சுக்கணும்னு சொல்லி ஜனங்களை தூண்டி விட்டுருக்காங்க. ஆனா இது சயின்டிபிக்கா ரொம்ப அர்த்தம் இருக்குங்க இதுல. அதாவது நீங்க இந்த புட்டு வைக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்தியில வைக்கிற இல்லையா, 2 புருவத்துக்கு மத்தியில வைக்கிறோம். இங்க 5 சக்கரம் இருக்குங்க. இது ஆக்னேய சக்கரம், சோம சக்கரம், குரு சக்கரம், சஹசார சக்கரம். ஆக்னேயம், சோம சக்கரம், நான் சோம சக்கரத்தில் வச்சிருக்கேன். குரு சக்கரம், சஹசார சக்கரம். சாதாரணமா இந்த பட்டை அடிக்கிறவங்க குரு சக்கரம் வரைக்கும் அடிப்பாங்க. இந்த நெத்தினுடைய எண்டு, இந்த முடி ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அது வரைக்கும். சோம சக்கரம், அதாவது குரு சக்கரம் வரைக்கும் பட்டை, விபூதி பட்டை அடிப்பாங்க. இந்த திலகம் வைக்கிறவங்க ஒன்னா ஆக்னேய சக்கரத்தில் வைப்பாங்க, இல்லாம எம்மாதிரி சோம சக்கரத்தில் வைப்பாங்க. சில பேர் சஹசார சக்கரம் வரைக்கும் நாமத்தை போட்டுப்பாங்க. அர்த்தமான 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 பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோம சக்கரம் அல்லது இந்த ஆக்னேய சக்கரம், சோம சக்கரமே வேற, ஆக்னேய சக்கரமே வேற. ஆனா ஆக்னேய சக்கரம், சோம சக்கரம், இந்த 2 சக்கரமும் ஆக்னேய சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆக்னேய சக்கரம் தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றோம். சிவனுக்கு 3வது கண் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. உலகத்துல பிறந்த ஒருத்தருக்கும், சிவனுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3வது கண்ணுங்கிறது இருக்குதுங்க. இந்த 3வது கண்ணுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இங்க இருந்து இதனுடைய சென்டர் பாகத்துல ஒரு ஆணி அடிச்சு, இதனுடைய சென்டர் பாகத்துல ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா மத்தியில ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல இந்த 2மே மீட் ஆகும். அந்த மீட் ஆகிற இடத்துலதான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்கு. கிங் ஆஃப் ஆல் கிளாண்ட் இஸ் பிட்யூட்டரி கிளாண்ட். அதாவது ராஜ சுரப்பி. இந்த சுரப்பி என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, உடல்ல நிற்க 105 சுரப்பிகள் இருக்கு. இந்த 105 சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ரசத்தை இது ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இல்லைன்னா நம்ம உயிரே இல்ல. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் கம்ப்ளீட் மனித இயக்கத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு கிளாண்ட். அதுக்கு பக்கத்துல பைனியல் கிளாண்ட் ஒண்ணு இருக்கு.
இந்த பிட்யூட்டரி பைனியல் கிளாண்ட் ரெண்டும் தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப 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 உதவி புரியுதுங்க. மூணாவது கண் ஓபன் ஆச்சுன்னு சொல்றாங்க. பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் தெரிஞ்சிருச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருச்சு, ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நிறைய 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 சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த பிட்யூட்டரி கிளாண்டு. அதை விட்டீங்கன்னா இந்த பைனியல் கிளாண்டு, இது ரொம்ப சின்ன சுரப்பிங்க. இந்த சுரப்பி நான் சொன்ன மாதிரி பாட்டம் ஆஃப் த பிரெயின், பிரெயினுக்கு கீழே மத்தியில போர்ஷன்ல இருக்குதுங்க. இது இந்த திலகம் வைக்கிற அந்த இடம் வந்து, அதாவது நீங்க என்ன திலகம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க அந்த மெட்டீரியல், அது சாதாரண களிமண்ணா இருக்கும், இல்லைன்னா இந்த டர்மரிக், இந்த மஞ்சள் தூள் உபயோகித்து செய்யப்பட்ட ஒரு பேஸ்ட், இல்லைன்னா சந்தனம். களிமண் இயற்கையாவே கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுங்க, சந்தனம் கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுங்க, டர்மரிக் மெடிசனல் வேல்யூ, இது மூணுமே மெடிசனல் வேல்யூ பிளஸ் இந்த கூலிங் எஃபெக்ட். நீங்க அங்க வச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம அந்த ஈரப்பசை உள்ள போய் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட், இதுக்கு சம்பந்தப்பட்ட நரம்பு மூலியமா அந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்குதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் கூலிங் எஃபெக்ட் தேவைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கினாலும் எந்திரிச்சாலும் வேலை பண்றது பிட்யூட்டரி கிளாண்ட். 24 hours ரவுண்ட் த கிளாக் வேலை பண்ணிட்டு இருக்கும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். சோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் கொஞ்சம் சமாதானமா கூலிங்கா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பொட்டை வைக்கிறோம். நம்பர் 1. ரெண்டாவது, கெமிக்கல் எஃபெக்ட், ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு குங்குமத்துல, கிளேல. நீ வேணா பாக்க, முகப்பரு வந்ததுன்னா இந்த கேலமைன் அப்படின்னு சொல்றாங்க, லாக்டோ கேலமைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேலமைன்ங்கிறது களிமண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு மருந்து. அதை நீங்க அந்த முகப்பரு வந்திருக்கிற இடத்துல போட்டீங்கன்னா அது அப்படியே சுட்டுடும், வெந்துடும். அது ஒரு கெமிக்கல். சோ இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றோம்னா, உள்ள இருக்கிற அந்த கிளாண்டுங்கெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா வேலை பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த பெண்கள் குங்குமத்தை யூஸ் பண்ணுவாங்க. குங்குமம் எதுல இருந்து உபயோகிக்கிறாங்கன்னா, இந்த மஞ்சள்ல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் குங்குமம். இந்த குங்குமம் ஏன் பொம்பளை வச்சுக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு மங்களகரமான ஒரு சிம்பல். அதாவது ஒரு பெண் சுமங்கலியா இருக்காங்கிறதுக்கு ஒரு சூச்சனை. ரெண்டாவது, தன் கணவன் ஆரோக்கியமா இருக்கணும், ஆயுள் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவப்பு கலர் குங்குமத்தை பெண்கள் வைத்துக் கொள்கின்றார்கள் இந்து மதத்தில். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், இந்த பைனியல் கிளாண்ட் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கிறதுனால டைரக்டா இந்த சூரியனுடைய கிரணம் அதுக்கு அடிபட்டு அந்த கிரந்தி, அந்த சுரப்பி கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் அல்லது அதுக்கு தொந்தரவு வராம இருக்கிறதுக்காகவும் ஒரு மறைவு சின்னம், அதை ஹைட் பண்ற ஒரு சின்னம். ஒரு ஸ்கிரீன் போடுறது இல்லைங்களா, இப்ப ஜன்னல் இருக்கு, சூரிய வெளிச்சம் நிறைய அடிக்குதுன்னா நீங்க ஸ்கிரீன் இழுத்து விடுவீங்க. அந்த மாதிரி இது ஒரு ஸ்கிரீனுங்க. உங்க பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இது ஒரு ஸ்கிரீன். இந்த ஆஜ்ன சக்கரம் என்ன சொல்றோம், இந்த ஆஜ்ன சக்கரம் இந்த தியானம் பண்றப்ப நாங்க அந்த இடத்த பார்ப்போம். 2 புருவத்துக்கு மத்தியில இந்த சோம சக்கரத்தை பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணுவோம். அந்த தியானம் பண்றப்ப அந்த மத்தியில் இருக்கிற அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும், பிளஸ் அந்த சுரப்பி ஆக்டிவேட் ஆகும். சாதாரணமா நீங்க அந்த பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே அந்த சுரப்பி, அந்த சக்கரம் உங்களுக்கு வைப்ரண்டா இருக்கும். சக்கரங்கள் வைப்ரண்டா இருந்தாங்க ஆரோக்கியம். அதுவும் இந்த சக்கரம் தாங்க உங்களுடைய பிரெயின், இன்ட்யூட்டிவ் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வேணும்னா இது ஆக்டிவேட்டா இருக்கணும், அதாவது இது எப்பவுமே வைப்ரண்டா இருக்கணும். அதுக்கு இந்த பொட்டு எப்பவுமே உங்களுக்கு உதவி பண்ணுதுங்க. இந்த பொட்டு கான்சென்ட்ரேஷன், மெமரியை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுதுங்க. அடுத்தது அப்புறமா என்ன சொல்றது, இந்த பொட்டு வச்சவங்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் வெளி உலகத்துல பாக்குறவங்களுக்கு கிடைக்குதுங்க. அடுத்து இது நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு காமிச்சு கொடுக்குது. சோ இந்த பொட்டு வைக்கிறதுனால இவ்வளவு பலன் இருக்குங்க. அதே மாதிரி இந்த விபூதி வைக்கிறோம், இந்த சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் விபூதியை பூசிக்கிறாங்க. இந்த பட்டை அடிக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த குரு சக்கர வரைக்கும் பண்றாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த திலகம் வைக்கிறதுனால என்ன எஃபெக்ட் இருக்கு, அதே தான் எஃபெக்ட் அங்கேயும் இருக்கு. ஆனா அங்க ஒரு சூச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்டை அடிக்கிறவங்களுக்கு, அதாவது நாம கடைசியில எரிஞ்சு பஸ்மா போயிடுறோம். சோ நம்மளுடைய கடைசி நிலை பஸ்மம். அதனால பஸ்மாவை போற நாம எப்படி வாழணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு
வாழ்க்கையில நொந்து எதையுமே நம்ம போறப்ப எடுத்துட்டு போறதில்ல அப்படின்னு ஒரு சூச்சனை கொடுக்கறதுக்காக இந்த பட்டையை அடிச்சுக்கிறோம். எப்பவுமே அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த பட்டையை அடிச்சுட்டீங்கன்னா விபூதி பட்டை 12 இடத்துல அடிப்பாங்க உடம்புல. அதே மாதிரிதான் இந்த விஷ்ணு தர்மத்தை வைஷ்ணவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாமம் போடுவாங்க. 2 பக்கம் மஞ்சள் போட்டு மத்தியில சிவப்பா கொண்டு போடுவாங்க. 2 பக்கம் மஞ்சள் போடுற நாமம் நாராயணனை குறிக்கும், மத்தியில இருக்கிற நாமம் லட்சுமியை குறிக்கும். லட்சுமி மூலமா தான் நாராயணன் கிட்ட போகணுங்கிற காரணத்துக்காக அந்த மத்தியில் இருக்கிற அந்த சிவப்பு தாரணை என்ன போட்டுக்கிறோம் அது நமக்கு சூச்சனை. இன்னொன்னு இதுவும் அந்த சக்கரங்கள் மூலியமாக பெனிட்ரேட் ஆகி போறதுனால அந்த சக்கரங்கள் எப்பவும் ஆக்டிவேட் ஆகும், சுரப்பிகள் கரெக்டா வேலை பண்ணுங்க. இன்னொன்னு நீங்க போட்டுக்கிற இந்த களிமண் வந்து ரொம்ப கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கிறதுங்க. இந்த திலகத்துக்கு சந்திரம் போட்டுக்கிறோம், எல்லாமே கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கு. உடம்புல 12 இடத்துல நாம போட்டுக்கிறதால 105 சுரப்பிகள் ஆக்டிவேட் ஆகிற இடத்தை சில இடங்கள் இது மறைக்கப்பட்டு அந்த ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்பர் 1. 2வது 72,000 நாடி இருக்கு உடம்புல. இந்த 12 இடத்துல போடுற இந்த நாமங்கள், இந்த பட்டைகள் அல்ல இந்த சிம்பல்கள், இந்த மார்க்குகள் உடம்புல போடுறது 72,000 நாடிகளை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதனால அர்த்தமுள்ள இந்து மதம், என்ன இந்து மதத்துல என்ன பண்ணாலும் அர்த்தம் இல்லாம இல்லைங்க. அதனால நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவராலும் சரி, வேற மதத்தை சேர்ந்தவராலும் சரி, திலகமிட்டுக் கொண்டு உங்களுடைய 3வது கண்ணை ஓபன் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் சொல்றோம், அதை அடையறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால போட்டுக்கோங்கன்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.